கிட்டத்தட்ட ஒரு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த திரைப்படத்துல வந்துட்டு அந்த இருக்கக்கூடிய அணையை வந்துட்டு உடைக்கணும்னு சொல்றாங்க. எந்த அணை கேட்டீங்க அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணை. நான் 3 நாளைக்கு அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன். 7 டிஎம்சி தான் அந்த தண்ணீர் சேமிக்க முடியும். கீழே இருக்கிற இடுக்கி அணை வந்துட்டு 70 டிஎம்சி கிட்டத்தட்ட கேட்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அணை உடஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு தமிழக மக்களும் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கிற மலையாளம் நம்ம ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல இவங்க வந்துட்டு இப்படி ஒரு இதை அறிவிச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்துருக்குது. மத்தியில் இருக்கக்கூடிய தணிக்கை வாரியம் வேடிக்கை பார்க்கணும். எங்களுடைய கருத்து தமிழக அரசு தடை செய்யணும். இப்ப நான் ஓடிக்கிட்டு இருக்கியா, நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற தமிழர்கள் தோட்ட வேலைக்கு போறாங்க. நான் பாக்குறேன் அங்க இருக்கக்கூடிய கேரளத்தை கூடிய பவுனியோட சகோதரர்கள் தான். மலையாளம் தமிழும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது ஒண்ணு எவ்வளோ போயினாக்கா எங்க போயின்னு சொல்ல எனக்கு ஏன்னா மலையாளம் சரிக்க சம்சாரிக்கிறாங்க. அதுകൊണ്ടാ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த படத்தை தடை செய்யணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, தனிக்கவாதம் எப்படி வேடிக்கை பார்க்குது. அங்க இருக்கிற மலையாளங்க டீகளை வச்சிருக்காங்க. நாங்க அங்க போய் குழப்பம் நடத்துறோம். குமிழியில பார்த்தோம்னா ஜீப்ல போயிட்டே இருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய இடுக்கியில் அமைஞ்சிருக்க பகுதி 3 தாலுகாவுமே தமிழர்கள் வசிக்க பகுதி. ஒரு காலத்துல மொழிவாரிய ராஜ்யம் பிரிகிறப்ப பிரிஞ்சது. 7 தண்ணி அந்த இடுக்கு அந்த முல்லை பெரியாறு உடஞ்சதுன்னா 7 டிஎம்சி தண்ணி வந்துட்டு 70 டிஎம்சி தாங்கக்கூடியதா போகுது. உங்களுக்கு நல்லா தெரியும் இடுக்கி என்ன எவ்வளவு இதா இருக்குன்னு. இது வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு 2014 2016 கரெக்டா சொல்லியிருக்காங்க. 150 அடி தண்ணி தேக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அரசியல் பண்றதுக்காகவும் இந்த மோகன்லால் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய படத்தை உடனடியாக நாகப்பட்ட மாற்றமில்ல தமிழகம் முழுவதும் இருக்கிற இடத்துல தடை செய்யலாம். உங்க கோரிக்கையை வந்து நம்ம எங்களுக்கு வந்துட்டு ஏன்னா தமிழர்களோட உணர்வையும் மலையாளிகளோட உணர்வையும் தமிழர்களோட உணர்வையும் தூண்டி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குறாங்க. சினிமா துறை மூலியமாக மனு கொடுத்துருக்கேன் சார். மாவட்டத்தை ஓடிட்டு இருக்கேன். நாங்க சட்ட ஒழுங்கு பாதிக்காத அளவுக்கு விவசாயம் நடந்து கொடுப்பாங்களா. நாங்க போய் தேனி மாவட்டத்துல பிரச்சனை பண்ணிருக்காங்க. பொள்ளாச்சியில பிஆர் பாண்டிய பண்ணியிருக்காரு. எங்க ஈஸ்வரன் முருகசாமி செய்து கொடுத்து அவரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. நீங்க இப்படிதான் சொல்றீங்க. நாகப்பட்ட மாவட்டம் சட்ட ஒழுங்கு சிறப்பான மாவட்டம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தயவு செய்து இணக்கமான சூழ்நிலை உருவாகணும். எங்களுடைய அச்சரம் இல்லாத மலையாளத்துக்கு அச்சரம் கொடுத்தது தமிழ். அந்த அடிப்படையில நீங்க இந்த படத்தை தடை செய்யணும். நாடாளுமன்றத்துல ஓட அனுமதிக்க கூடாது. தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து தடை செய்யணும் என்ற அவர் கோரிக்கை. நன்றி.